சும்மா டர்ரு டர்ருன்னு சவுண்டு? ஆ, இத்தனை மிஸ் காலா? ஹலோ, ஃபோன் பண்ணா எடுக்க தெரியாதா உனக்கு? சைலண்ட் மோட்ல இருந்துச்சு. அதுக்குன்னு 38 மிஸ் கால்ஸா கொடுப்பேன். 38 மிஸ் கால்ஸ் கொடுத்தனா நான் உன்னை அவ்வளவு மிஸ் பண்றேன், உன்கிட்ட நிறைய பேச ஆசைப்படுறேன்னு அர்த்தம் சார். சரி சொல்லுங்க மேடம். காலேஜ்க்கு இன்னைக்கு போகாத, லொகேஷன் அனுப்பியிருக்கேன், அங்க வா, என்னன்னு சொல்றேன். மிஸ் யூ. மிஸ் யூ. மிஸ் யூ டு, மிஸ் யூ டு. எப்பா சரி அழாத, உடனே பிரேக்கப்னு டிசிஷன் எடுக்காத, கொஞ்சம் டைம் எடுத்து டிசைட் பண்ணு. எனக்கு அவ்வளோ பசங்க மேலே நம்பிக்கையே போயிடுச்சு, யாருமே வேணாம். ஏய், இதுதான் லூசுத்தனம்னு சொல்றது. ஒருத்தன் பண்றதால இங்க எல்லா பசங்களும் தப்புன்னு ஆயிடாது, புரிஞ்சுக்கோ. அப்போ யார தப்பானு சொல்றியா? ஹே, நீ தானடி எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எப்பா, இதுக்கு தான் அட்வைஸே பண்ண கூடாது. ஹேய் டீனா. ஹேய் பாலா. ஹேய் நந்தினி. எப்படி இருக்க? என்ன விட்ரி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். ஆமா டீனா, உனக்கு நந்தினி எப்படி தெரியும்? ஒரே எக்ஸாம் ஹால்ல எழுதும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஓ, இவன் நந்தினி நம்ம எதிர் வீட்டு பொண்ணு தான் இல்ல நந்தினி? ஓ, ஹேய், என்னம்மா கண்ணு கலங்கி இருக்கு? ஒரு பையன் லவ் பண்றன்ற பேர்ல எல்லா மேட்டரையும் முடிச்சிட்டு லவ்வே இல்லாத மாதிரி இருக்கானோ. நந்தினி, இதெல்லாம் நீ பாத்தீனா? சரிம்மா, எதையும் ஹார்ட்டுக்குள்ள கொண்டு போகாத, ஃப்ரீயா விடு. நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, உனக்கு கண்டிப்பா என்னமோ ஒரு நல்ல பையன் கிடைப்பான், சரியா? ஆனா இதெல்லாம் வந்து வெறும் பாசிங் கிளவுஸ் தான். நீ ஒருமா சில்லா ஃப்ரீயா விடு, தலையில ஏத்திக்காத, பெருசாவும் எடுத்துக்காத. பாலா, நீ நைட்டு ஃப்ரீயா? இதை பத்தி கொஞ்சம் பேசலாம். பேசலாமே. சரி, நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி. ஆமா பாலா, டீனா உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு. ஆ? ஃப்ரெண்டு தான். ஓ அப்படியா? சரி பாய். சரி, பார்த்து போ. ஏய், நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அவன் மனசுல இருக்கிறத ஏதோ சொல்லி பேசணும்னு சொல்றா. பக்கத்துல உன்ன லவர்னு சொன்னா அவன் மனசுல இருக்கிறத எப்படி சொல்லுவா, ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண முடியும்? அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ, நான் உன்கிட்ட பேசுறேன். சரி பேசு. இங்க இல்ல. அத மட்டும் பண்ணிடாத. ஆனா ஊனா பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்காந்து பேசுறதெல்லாம் ஒரு நல்ல செயலா? செல்லமே கிளம்பேன்னு சொன்னா அடிச்சு மூஞ்சி குழப்பிடுவா உன்னை. நாளைக்கு நைட் ஃப்ரீயா பாலா, பேசலாம். ஏய், அவதான் அப்படி பேசினா, நான் ஏதாச்சும் அப்படி பேசினேன் நாடி? ஒழுங்கே, என்கிட்ட மட்டும் சிங்கம், வெளியே அப்படியே போனையா நீ? ஏய், எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நான் அப்படி இருக்க மாட்டேன்டி. சரிங்க, மிஸ் யூல சொல்ல போறது இல்ல உங்களுக்கு இனிமே. வீடு போய் சேரு. வீடு போய் சேரா? ஏய், நான் ஒன்னும் மிஸ் பண்ண போறது இல்ல, நீ தானே கண்டிப்பா மிஸ் பண்ணுவ. ஜெம்மடி நானு. போடா டேய் போடா. வரவே மாட்டேன். தெரியும் வருவேன்னு. என்ன சைலண்ட்? ஏதாச்சும் கேட்கணுமா? If you want anything na, you should open your mouth and ask. சரியா? உள்ள வரலாமா? வந்து தோல. வந்துட்டேன். எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளியே சொன்னாதான் எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னன்னு. அர்த்தம் வைந்தா? ஆயுந்தி பஞ்சு பேசுது. எப்பா. ஏய் வேணாண்டி. ஏய், கதவு மூடு. ஒரு நிமிஷம். ஏய் ஏய்
அம்மாடி வந்துட போறாங்க. அவங்க தூங்குறாங்க, நீ கம்மனு இரு. என்ன? ம். உன் கைகள் தந்த வெப்பம் காய்ச்சலாக மாறுதே. எம்மா பல்லே ஆள்தம்மா நீ. காதல் ஒரு கண்ணாடியாய் இறுதியில் உடைந்து போகுது. காதல் ஒரு காத்தாடியாய் தூரம் விலகிய போகுது. காதல் ஒரு நிலவொளியாய் சிறு பொழுது போகுது. காதல் ஒரு நீர்வீழ்ச்சியாய் கண்ணீரும் அருவியாகுதே. வலிக்குதா? அப்படிலாம் இல்லை, சொல்லுடா. ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா கிட்டேருந்து கிடைக்காத அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்கிட்ட அதுவும் டபுளாக கிடைக்குது. அப்போ அது எப்படி இருக்கும்? அதனால தான் ஃபீல் ஆகி வந்து. ஓ சரி, எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு, கேக்கட்டா? நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், நீயும் அக்செப்ட் பண்ணிட்ட. அதெல்லாம் ஓகே தான். அதோட உன்கிட்ட இருந்து எனக்கு ப்ரப்போசல் வந்ததே இல்லையே. எதுக்கு முடிஞ்ச பொண்ணு கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சிட்டு? இதான் பிரச்சனையே. உனக்கு புரியாது, விட. சில் சில் சில். சரி சொல்லு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், சொல்லு. கம் அகைன். கேட்காத, நீயே டைம் எடுத்து யோசி. யோசிக்கிறதா நமக்கு எப்பவும் வராதே. என்னன்னு யோசிக்கிறது? யோசிடா. சரி ரைட்டு, கையை போட்டு யோசிப்போம். என்னவா இருக்கும்? ఏం జరుగుతుంది ఇక్కడ? மா சும்மா டான்ஸ் பிராக்டிஸ் மாதிரி, மற்றபடி அவளுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. ஆமாம்மா, சும்மாம்மா. பாலா, உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த, ஆனா நீ வீட்டுக்கே வந்து ச்சீ. இல்லைம்மா, இல்லை சும்மா டான்ஸ் பிராக்டிஸ் தாம்மா. சொல்றேன், ஃபன்னுக்காக பண்ணதுமா, சும்மாம்மா. ஆமாம்மா, மற்றபடி அவளுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. இல்லம்மா. மா நீங்க எதுவும் கோவப்படாதீங்கம்மா, அவ மேல எந்த தப்பு இல்லம்மா. நான் தான் வீட்டுக்கு வந்தேன், மற்றபடி அவளுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. பாலே எந்திரா பாலே, ஃபோன் பஞ்சுறா உன் ஆளு. என்னடா சொல்ற? ஆமாம் சொல்லும். ஐயோ அசிங்கமா கேப்பாடா. என்னடா அத்தனை கால் பண்ணிருக்கா? மட்டைக்கு நாறு ஒருத்தரு. என்னடா சொன்னா? அவளுக்கு இன்னைக்கு வீட்டில் நிச்சயம் பண்ணுறாங்களாமா. என்னடா சொல்ற? ஆமாம், உன்னை ஃபீல் பண்ண வேணா சொன்னா, அவளே பார்த்துக்கிறானா, உன்னை மூடின்னு படுக்க சொன்னான். அப்படியா சொன்னா? மச்சான். அப்புறம் இன்னொன்று சொல்ல சொன்னாடா. என்ன சொன்னா? மிஸ் யூன்னு சொல்ல சொன்னாடா. எது இப்போ பேக் மாதிரி சிரிக்கிற? எங்க லவ்ல மிஸ் யூனா மூடின்னு வாடான்னு அர்த்தம். வாடா போலாம். வந்துட்டேன். ఎందుకు ఇక్కడికి వచ్చావు? சிலிண்டர் போட வந்தம்மா. உண்மையா சிலிண்டர் போட மட்டும்தாம்மா வந்தேன். ஆமாம் பாலத்த காரு. ஆமாம்மா. நீங்கள் கான்வர்சேஷன் போட்டு கடுப்பேத்தாதீங்க, வழி விடுங்க அத்த காரு. இந்த வேலையில நீ பாப்பியா? போகும்போது இதுக்கு பதில் சொல்றேம்மா. வரேன். அத்த காரு வழி விடு. ஜரகடி வழியே ஒரு மச்சான். அந்த முட்டைக்கோசு மூஞ்சி மாதிரி இருக்கானே, அவனா மாப்பிள்ள? வச்சிருக்க பொட்டு சட்டையெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி அதை விடு, எங்கடா அவ? அங்க இருக்கா? ஐயோ, இந்த நேரத்தில் லவ் பண்ணுக்குதுங்க. போடா மந்தி, எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பையனை பிடிச்சிருக்கா? ஏய் தம்பி, என்னப்பா முடியல, முடிஞ்சா ஒரு கையை பிடிங்க, வாங்க. இங்கே வச்சு தூங்க. ஏய் தம்பி, சம்பந்தம் போய் நின்று என்ன போய் புடி முடின்னு அங்கே தான் இல்லையே. அப்புறம் மாப்பிள்ள, என் பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிக்குதா? டீனா தானே சொன்னீங்க? ஆம்பா. டீனா
உங்களை வேணா டீன்ஸ்னு கூப்பிட்டுக்குவா. சரியான பேர் ஏ மச்சான் சிலிண்டரை போடுறா. ஐயா யார் இந்த சிலிண்டர் போடுற பசங்களுக்கு லீலன்ஸ் குத்துதா? கேஸ் போட லீனிங் சாகல, பைப் இருந்தால் போதும், போட்டு போயிடுவேன். ஏய் என்ன போய் நிற்கு, என்னடா பண்ணி நிற்கிறீங்க? கேஸ் போயின்னு ஜுஜுபி மேட்ரு, நீ ஃப்ரீயாக விடு. ஜுஜிபி மாட்ரா வந்து பேசி பாடுறா. சார் சம்மந்தம் பேச ரொம்ப ஈஸியான மேட்ரு, இதை போய் ரொம்ப கஷ்டமா பேசிட்டேன். சி போங்க சார். ஏய் உள்ள வந்து பேசி பாடுறா. சார் போங்க சார், சும்மா ஜாலிக்கு பேசு. சும்மா பேசுங்க, போய் பேசுப்போம். சீரியஸா வாடா மச்சான். வா வந்து பேசி பாடுறா. சீரியஸா வா சார்? ஆமாடா கன்ஃபார்ம். ஆமா. யோ நான் அப்புறம் உள்ள வந்துருவேன். வாடா. வேணா ஒரு ஃபார்ம் ஒன்று கையெழுத்து போட்டு போறியா? சிக் ஏந்து போ. மாவா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதோ வர இரு. பாகுனாரா 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 சலகுடி உனக்கு அவன் பாகுனாரா. சும்மாவே லென்த்தாக பேசுவான்டா, அவனுக்கு ஏன்டா ஸ்பேஸெல்லாம் கொடுக்குறீங்க? சரி நான் டைரக்டா மேட்ருக்கே வரேனே. எவ்வளோ சார் சம்பாதிக்கிறீங்க? அதே கேள்வி ரிட்டன் கேளுங்களேன். 70,000 ஒர்க்கிங் இன் ஐடி. இருந்துட்டு போட்டோம். காசு யாருக்கு சார் முக்கியம்? மனசு தான் முக்கியம். இந்த நேரத்துலயாடா லவ் பண்ணுவ? இப்பெல்லாம் இப்படி சம்மந்தம் பண்றதுல எத்தனை லவ் எத்தனை பிரேக்கப் சொல்லுங்க பாப்போம். ஐயோ என்ன இப்படி கேட்குறான்? மச்சான் நான் உன்கிட்ட பண்றேன் பாரு. சரி வெயிட் பண்ணு பாயிண்ட் வரட்டும். போ மட்டும் ஜாலியாடுறா. சொல்லுங்க சார் இப்பெல்லாம் இப்படி தான் சம்மந்தம் கேட்கணும், பேசுங்க. சரிப்பா, எத்தனை லவ் எவ்வளோ பிரேக்கப்? அத்தகாரு, எனக்கு லவ்லாம் எதுவும் கிடையாது. சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க எனக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி தான். ஸோ இப்போ வரையும் நான் சிங்கிள் தான். அச்சாம்பா காதுல அச்சாம்பா. ஓ பில ரைட். ஹலோ, செக் மை சோஷியல் மீடியா. அதையும் பார்த்துடலாம். இந்தாப்பா உங்க சோஷியல் மீடியா. பாத்துக்கோங்க. ஐயோ இந்த வீடியோ பிரைவேட்ல போட மறந்துட்டுமே. பாத்துக்கோங்க. மாமி டான்ஸ் பத்தியா? இப்போ என்ன சொல்ல போறீங்க? அது என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு ப்ரோ. ஓ அப்படியா? மச்சான் நான் உன்ன பண்றேன்டா. நான் டைம் சொல்றேன்டா, நீ போடா. வெயிட் பண்ணு. போ. சொல்லுங்க சார், என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார், எதா கேளுங்க. ஏய் என்னப்பா அது சம்மந்தி? நான் ஒப்புக்கொண்டானோ. எனக்கு பாஸ்ட்ல ஒரே ஒரு லவ். ஆமா ஒரே லவ் தான் இருந்தது சம்பந்தி, எனக்கும் தெரியும். ஒரே ஒரு லவ் தான் இருந்தது. ஆண்டி நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் லேதுமா. நல்ல வேலை, நிச்சயம் போய் தெரிஞ்சுது. ஒரு எக்ஷனா இன்னும் நம்மளுக்கு திறமை எத்தனை இருக்கும். அதுக்கு பேசாம இந்த மாதிரி சிலிண்டர் போற பையனுக்கே கட்டி குத்தலாம். சம்பந்தமே நம்ம எதுக்கு என்ன ப்ரோமோட் பண்றோம்? அடிக்கிறானுங்களே. நான் என்ன சொல்றேன், கடைசியா பொண்ணோட விருப்பத்தை என்னன்னு கேட்கலான்றேன். கேளுங்களேன். பங்காரம், உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையாமா? எனக்கு ஐடி மாப்பிளைய விட சிலிண்டர் போடுற பையனோட கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு. டேஸ்டே இல்ல. பாத்தீங்களா அந்த பொண்ணு மனசை பார்த்து லவ் பண்ணுங்கயா. இதோ வர இரு. என்னம்மா கரெக்டா தான் சொன்னேன். இதோ போயிட்டேன். ரைட்டு. என்ன எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதோ பாருங்க, அந்த பொண்ணுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. மாப்பிள்ளை நீங்க என்ன பண்ண போறீங்க? டேய் யாரா நீங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் எனக்கு சம்பந்தம் பிடிக்கல, ஏந்தோடா. நைனா எனக்கு டீனா. உனக்கு வேணாம். அம்மா மாப்பிள்ளை முடிஞ்சா தூக்கு கயிறு முனக்கடையில் இருக்கும், வாங்கி தொங்கி. மச்சான் நான் உன்ன பண்றேன் பாரு. சார் எப்பா எப்பயாவது பண்ணி தொல்லறா. ஐடி மாப்பிளையா நீ? ரோசா போ துண்டுற மூஞ்ச பாரு, நல்லா மூளையில போய் முக்கி விட்டாங்க. இந்த நிச்சயமும் போட்டுக்கிச்சா? மச்சான் சிக்னல் கிடைச்சிச்சு. அப்புறம் நான் கிளம்பிட்டுங்களா? பட்டுங்களா? வராது, அப்படியே போயிடு. என்னம்மா ஓகே கிளம்பு. டே மச்சான் துப்பிட்டா வா போலாம். டீன்ஸ் வரட்டா. இந்த வேலையெல்லாம் நீ பாப்பியா? அதுக்கு பதில் இந்த மாதிரி எல்லா வேலையும் பாப்பாத்த. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பர்சனலா இதை பத்தி அப்புறமா பேசுறேன். டேய் ஏன் பொண்டாட்டி நீ என்னடா வந்து பர்சனலா பேசுத? அதானே. யோ சம்பந்தமே இல்லாம ஏதாச்சும் ஒன்று பேசுறது இல்ல சம்பந்தம்னு சொல்லி யார்கிட்டயாவது பேச வேண்டியது. எவனையாச்சும் புடிச்சிட்டு வா. இனிமே நான் கட்டினது அடக்குது, நான் பெத்தது அடக்குது, நான் முதல்ல வாய் அடக்கிறேன். அத்தை வர அத்தை ஜாரி. வளர்த்தக்காரு வரட்டா. மாப்பிள்ள நீனும் கிளம்பல? ஹலோ. நான் ஒருத்தரை லவ் பண்ண ஏமாத்திட்டான் பாலா. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார்.
பின்னர் மீண்டும் அழைக்கலாம். நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்து The person you have called is speaking to someone else. You can wait or call again later. ஹே ஹலோ. ஃபோன் எடுக்க உனக்கு 1 மணி நேரமா? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஏய் நந்தினி கிட்டடி. நடுவுல கால் பண்ணி இவகிட்ட தான் பேசுறேன்னு சொல்ல தெரியாதா? ஏய் அவ ஏதோ எமோஷனலாக பிரேக்கப்னு சொல்லிட்டு அது இதுன்னு பேசிட்டு இருந்தா எப்படி அதை கட் பண்ணிட்டு பேச முடியும்? அதான் சரி நீ சொல்லு என்ன கதை. எனக்கு இப்ப பேச தோணல. ஏய் உனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் பாரு. ஹஸ்பண்டுன்னு தாண்டி சேவ் பண்ணி வச்சிருந்த பாலான்னு இருக்கு. கரெக்டா எப்போ எனக்கு இருக்கியோ அப்போ மாறுஸ்தான். வெய் போன. ஏய் ஏய் டீனா ஒரு நிமிஷம். ஐ வில் மிஸ் யூ. சும்மா வார்த்தைக்காக சொல்லாத. வெய். வாடகை கோட்டு எதிரில் வரா பாரு என்னுடைய ஹார்ட்டு. நம்மால் தானே வித்த காட்ட வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன அவ பாட்டுக்கு போயிட்டா? இந்தாமா இந்தா போல நில்லுமா. இருமா இரு. கல்யாணமா உங்களுக்கு? கல்யாணமாவா? ஹலோ, நான் சொல்ல வருது ஒரு 5 நிமிஷம் முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. சொல்லு. விழிமறவா தேவதையை இன்னமும் பார்க்கிறேன் நகர்ந்து கொண்டிருக்கும் நட்சத்திர விழிகளோடு. மறந்துட்டியா? பாதியில் விழித்துக் கொண்ட நிலவின் ஒளியோடு நித்தம் ஒரு வானமுமாய் என் நினைவு முழுக்க நீயடி. நிமிடம் கூட நீடித்து போக அவர் கூட்டாவது நல்ல பதிலை நீயும் கூறடி. ஐயோ கவிதை கவிதை நந்தா கலக்கறடா நீ கலக்கறடா. வேற லெவல்டா நீ. ஆனா நான் ஆல்ரெடி வேணாம் எதுவும் பேசாதீங்க. அரே நான் ஆல்ரெடி நோ நோ மேடம் நோ. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் நாளைக்கு சொல்லுங்க. எப்பா சொல்ல விட மாட்டானே. நான் ஆல்ரெடி நோ வேண்டாம் மேடம். இப்போ நீ ஒன்னு சொன்னல. ஆமா அத திரும்பி ஒரு வாட்டி சொல்லு. ஒன்ஸ் மோரா? ஓ மை காட் மனப்பாடம் பண்ணது கண்டுபிடிச்சிட்டாலும் அது மகப் பண்ணி தானே சொல்லிருக்கீங்க. மனசுல இருந்து சொன்னாதான் அது ஃபீலே. நான் வரேன். ஏம்மா ஏம்மா அப்ப என் ப்ரொபோசல் சரி குடு. போதுமா? வந்துடுறேன். என்ன கீரை குத்து மாதிரி வாங்கிட்டு போறா? இந்தாம்மா போயிட்டாடா. ஸ்கோர் பண்ணவே விட மாட்டேன்றாலே. வந்துட்டானுங்கடா. என்ன மேனாச்சு? ஏன் இப்போ சொங்கி மாதிரி இருக்க? ஏடாச்சி சொல்றா மச்சான். அதுக்கும் முன்னாடி என்ன ஒரு காரி துப்புங்களா? அதான் நடந்துச்சு. ஐய இது எதுக்கு? மேடம் இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? டெலிவரி பண்ணணும். இந்த அட்ரஸ் எனக்கு தெரியாதே. தெரியாதுங்களா? சரி விடுங்க நான் பார்த்து. ஹலோ மேடம், நான் ரேபிடோல புக் பண்ணிக்கிறீங்களா? மச்சாவை விட்டுறேன். நான் ரேபிடோ புக் பண்ணலையே. அட நீங்க தான் மேடம் புக் பண்ணீங்க. அடடே. என்ன மேடம் ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணினீங்களா? எங்க மேடம் போறீங்க? மேடம் நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. மேடம் டைம் கேக்குறேன் மேடம். யார்
நீங்கலாம்? இதை பிடிங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னாப்ல I love you as always. உன்கிட்ட இருந்து எனக்கு ப்ரப்போசல் வந்ததே இல்லையே. ஐ லவ் யூ as always. எதுக்கு முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சிட்டு? ஹலோ மேடம், இன்னும் உங்கள் ஆள் ஒன்றும் வரலையா? அப்படி பார்த்தா எப்படி தெரியும்? அங்கே இருக்காரு, நல்லா பாருங்க. ஐயோ தெரியலையா? நான் மேடம் உங்கள் ஆள் கோச் வீட்டில் தான் வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணும்ல, என்ன மாதிரி ரேப்பிடோவில் சிம்பிளாக கூட வரலாம். நான் இந்த ப்ரப்போசல்லாம் ஓகேவா? எது என்னால் முடிஞ்சது. ஐயோ சிரிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, இதோ பாரு, இந்த உருகி உருகி லவ் பண்ணுறேன், உனக்காக கேர் பண்ணுறேன், இந்த உலகத்தையே திருப்பிடுவேன் அப்படின்லாம் எனக்கு சொல்ல வராது. நான் இப்படி தான், நான் இவ்வளோ தான். உன்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாததுனால உன் மேலே லவ் இல்லைன்னா ஆகிடாது, அதுக்குன்னு சந்தேகமும் படாத. இப்படிலாம் நான் பண்ணதெல்லாம் கூட உனக்காக தான். அப்புறம் இதெல்லாம் உனக்கு பிடிக்கலனா கூட சொல்லு பிடிக்கலன்னு, ஆனால் ஐ லவ் யூ அஸ் ஆல்வேஸ். எல்லாம் ஓகே தான், ஆனா நான் உன்னை சந்தேகம்லாம் படல. ஐ லவ் யூ டூ. டே மிஸ்டர் பிகே, கால் பண்ணு. என்ன ஃபோன் எதை தொலைச்சிட்டியா என்ன? டே கால் பண்றா. அவ்வளோதான் வாழ்க்கை.